நானும் அந்த குட் நியூஸ சொல்றதுக்காக தான் வெயிட்டிங். நான் அப்புறம் பேசுறேன். ஏய், என்னடி முறைக்கிற? ஏய், என்ன பண்ற? என்னடி பண்ற? உன்னதான் கேக்குறேன். இப்ப எதுக்கு முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஏய், பேசாதீங்க. எப்படி உங்களால இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சாதாரணமா இருக்க முடியுது? ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வார்த்தைய பார்த்து பேச. சத்தம் போட்டு பேசினா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? இவ்ளோ பெரிய துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு எப்படி உங்களால நல்லவங்கள நடிக்க முடியுது? ஏய், என்ன உளர்ற? நான் உளரல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். அப்படி என்ன மேடம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க? சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? ஏய், விஷயத்துக்கு வாடி. நான் பார்த்தேன். என்னத்த பார்த்த? அவரை கொலை பண்ண வந்தவன நான் அடைச்சு வச்ச ரூம்ல இருந்து நீங்க திறந்து விட்டதை என் கண்ணால பார்த்தேன். மண்டபத்துல அம்பிகா அம்மாவுக்கு காஞ்சன அம்மா கூட சேர்ந்துகிட்டு ஏதோ மருந்த கலக்கி குடுக்க பாத்தீங்க. அத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அம்மாக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிட்டேன். நான் வீட்டுக்கு வந்த நாளே அம்பிகா அம்மா மூச்சு திணறலுக்கு யூஸ் பண்ற மருந்த மாத்தி வச்சு அவங்கள ஏதோ பெரிய ஆபத்துல சிக்க வைக்க முயற்சி பண்ணீங்க. அப்ப கூட நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். அதெல்லாம் இப்பதானே எனக்கு புரியுது. இப்ப அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம். நான் இப்போ நினைச்சா கூட இது எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களை என்னால காட்டி கொடுக்க முடியும். ஆனா நான் அதை இப்போ பண்ணல. ஆனா நான் எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன். அவருக்கோ இல்ல அம்பிகா அம்மாவுக்கோ உங்களால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஜாக்கிரதை. என்ன விஷயம் மகா? அக்கா, அன்னைக்கு எனக்கு அடிபட்டப்போ அவர்தான் எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாருன்னு நீங்க தானக்கா சொன்னீங்க? ஆமா. அப்படின்னா ஏன் பிளட் குரூப்பும் அவரோடதும் ஒன்னா தானே இருந்திருக்கும்? ஓ காட், ஆமா மகா. எனக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவே இல்ல. தேங்க்யூ மகா, தேங்க்யூ சோ மச். நீ என் கூட வா, நம்ம உடனே போய் இந்த விஷயத்தை டாக்டர் கிட்ட சொல்லலாம். வாங்க. எஸ் வாங்க. டாக்டர், தெருவோட பிளட் குரூப் கிடைச்சிருச்சு டாக்டர். ரியலி? எஸ் டாக்டர். நல்ல விஷயம். உடனே நான் அந்த பிளட் குரூப்பை டெஸ்டுக்கு அனுப்புறேன். நர்ஸ், கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், உடனே உங்களை கூட்டிட்டு போய் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி லேப்ல கொடுத்து இமிடியேட்டா ரிப்போர்ட்டை வாங்குங்க. இட்ஸ் எமர்ஜென்சி. ஓகே டாக்டர், வாங்க மேடம். நான் உங்க பக்கத்துல இருந்தது நல்லதா போச்சு. உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ண என்ன
அந்த விதி தான் போக விடாம பண்ணிருக்கு. கடவுளே, அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. தலையில் ஏற்பட்ட அடினால உள்ள ரத்தம் உறைஞ்சு கிளாட் ஆயிருந்துச்சு. அதை நாங்க சர்ஜரியில ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹெட்ல ப்ளீடிங் கண்ட்ரோலா தான் இருக்கு. சர்ஜரிக்கு அப்புறம் அவரோட பிரெயின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணி ஆகணும். அதனால அவர் ஐசியூல அப்சர்வேஷன்ல இருப்பாரு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அழாதம்மா. அழாதம்மா. அழாதீங்க அக்கா. அழாதம்மா. ஸ்ரீ, அழாதம்மா. பாட்டி. திவ்யா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? திருவுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ முதல்ல தைரியமா இரு. அக்கா, அவருக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. இது பரத்வாஜர் சாமியோட குடிலாச்சே. இவரை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் இப்ப என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? கலங்கி போய் வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், அந்த ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. என் கல்யாண பத்திரிக்கைய இவர்கிட்ட கொடுத்து தானே ஆசீர்வாதம் வாங்கின. கடவுளே, இது என்ன விளையாட்டு? இவருக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது.